கடன் இருக்குது, நோய் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, தீராத பிரச்சனைகள் இருக்குது, தீராத கடன் இருக்குது, எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது, பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்குது, கண்டங்கள் ஏற்படுது, ஆக்சிடெண்ட் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. மனசில் ஒரு நிம்மதியே இல்லை, மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு இந்த ஆனி மாதத்தில் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஏன்னா இந்த மாதம் நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா அப்புறம் வருத்தப்படக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஏன்னா இந்த மாதம் நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா அப்புறம் வருத்தப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக நம்ம ஜோதிடத்தில் இந்த 6ஆம் பாவகம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது, 8ஆம் பாவகம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது, 12ஆம் பாவகம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. கடன் இருக்குது, நோய் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, தீராத பிரச்சனைகள் இருக்குது, தீராத கடன் இருக்குது, எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது, பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்குது, கண்டங்கள் ஏற்படுது, ஆக்சிடெண்ட் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. மனசில் ஒரு நிம்மதியே இல்லை, மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு இந்த ஆனி மாதத்தில் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேங்க. இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பரிகாரத்திற்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். என்ன காரணம்னு கேட்டால், தேவர்களுடைய மாலை வேலை அப்படின்னா பிரதோஷ வேலை. இந்த மாதத்தில் நம்ம இறை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது அந்த தேவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைப்பதற்கு கூடுதல் காரணமாக அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த ஆனி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சண்டி ஹோமம்னு ஒரு ஹோமம் ஒன்று நடக்கும். அதுவும் சதச்சண்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த சண்டி ஹோமமாக இருந்தாலும், சண்டினா ஒரே ஒரு ஹோமம் அம்பாளுக்காக செய்யப்படுறது. அதுவும் முக்கியமாக இந்த சண்டி ஹோமம் பிரத்யங்கரா தேவி கோவிலில் செய்வாங்க. சதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். 100 சண்டி செய்த புண்ணியத்தை இந்த சதச்சண்டி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பொதுவாக இந்த சதச்சண்டி சாமானியர்களால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அதுக்கு பெரிய பொருள் செலவு அப்படிங்கிறது தேவைப்படும். இது அம்பாளை அந்த அக்னி ரூபமாக அக்னிக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு அதிலேயே நிறைய அர்க்கியம் பண்ணி வழிபடக்கூடிய ஒரு முறை. சரி, இந்த சண்டி ஹோமத்தில் பங்கெடுத்துக்கிறதுனால, கலந்துக்கிறதுனால, பார்க்கறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, ஒரு 6-8 தொடர்பில் இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த நமக்கு ஒரு ரொம்ப மாதிரி ஒரு அறுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை திடீர்னு இன்சிடெண்ட்டுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும்னா இந்த 6-8 சம்மந்தமான எரித்தல், உடைத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இந்த சண்டி ஹோமம் உங்களுக்கு பரிகாரமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஆனி மாதம் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால என்ன விசேஷம்னா, சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் அதுக்கு முன்னாடியே 3 நாட்கள் தொடர்ந்து சண்டி பாராயணமும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையும், அதோட 3ஆவது நாள் காலையில் தசமகா வித்யான்னு சொல்லக்கூடிய அந்த 10 தேவதைகளுக்கான ஹோம நிகழ்வுகளும் அங்கே நடக்குது. அதில் முக்கியமாக இந்த பிரத்யங்கராவுக்கு சதச்சண்டி மகா யஜ்யம் பெரிய அளவில் நடத்துகிறாங்க. இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிறதுனால நம்ம முடிஞ்சால் நம்ம அந்த ஹோமத்திற்கு பொருட்களை உபயம் பண்ணலாம், அல்லது அங்கே வர்றவங்களுக்கு 3 நாட்களும் தொடர்ச்சியாக அன்னதானம் அப்படிங்கிறது உண்டு. அன்னதானத்திற்கு நம்ம உபயம் பண்ணலாம், இல்லை ஹோம பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஹோமத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உடல் உழைப்பை நம்ம செலுத்தலாம். இந்த மாதிரி இந்த சண்டி ஹோமத்தில் நம்ம கலந்துக்கிறதுனால நம்மளுடைய இந்த கவலைகள், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அவமானங்கள், தண்டனைகள், இதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆற்றலை அங்கே கொடுக்கும். அதுவும் இந்த சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு அமாவாசையில் இருக்காங்க, இல்லை சூரிய சந்திரன் பார்வையில் இருக்காங்க, இல்லை சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. சூரிய திசை அல்லது சந்திர திசை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டங்கள் மனசில் ஒரு விதமான ஒரு தயக்கம், புழுக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம், நான் எதை பேசினாலும் எல்லாரும் தப்பாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, தப்பாக
அம்பாவாக எடுத்துக்கிறாங்க, நான் பேசினாலே சண்டை வருதுங்க அப்படிங்கிறவங்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோமம் அப்படிங்கிறது இந்த சதச்சண்டி மகா யஜ்யம். ஆனி மாதம் சதச்சண்டி எங்கே நடக்குதுன்னா, சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் திருக்கோஷ்டியூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாதபுரம், மதகுப்பட்டியிலேருந்து கல்லல் செல்லக்கூடிய வழியில் அங்கே மெயின் ரோட்லேயே பிரதானமாக இருக்குது பிரத்யங்கரா தேவியினுடைய சர்வசக்தி பீடம். இங்கே நடக்கக்கூடிய இந்த ஆனி மாதம் சதச்சண்டி மகா யஜ்யம் 19வது ஆண்டாக இந்த ஆண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்தர்கள் உங்களுடைய வேண்டுகோளை ஒரு மனுவாக எழுதி அந்த அம்பாள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த சண்டி ஹோமத்தில் அந்த மனுவெல்லாம் எடுத்து போடுவாங்க. அம்பாளே உங்களுடைய கோரிக்கைகளை அந்த அக்னி ரூபத்தில் வந்து படிப்பதாக ஐதீகம். இந்த கோயிலினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டினவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. திருமண தடைக்கும், ஏன்னா இந்த ஆலயமே ரொம்ப விசேஷமான ஒரு விசித்திரமான ஒரு ஆலயம். இங்கே ஒரு முறை போய் பாருங்கள் அந்த ஆலயத்தினுடைய நிகழ்வு உங்களுக்கு எப்படியெல்லாம் பலன்களை தருதுன்னு. முக்கியமாக இந்த ஆனி மாதம் சண்டி ஹோமம் வரக்கூடிய 12, 13, 14 இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடக்குது. அப்படி அந்த 3 நாள் கலந்துக்க முடியலங்கிறவங்க இந்த 14ஆம் தேதி அமாவாசையுடன் கூடிய இந்த நாள் அன்னைக்காவது நீங்கள் அந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகள் இருந்தும் விடுபடக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சண்டி ஹோமம் பார்ப்பதே சிறப்பு. எப்படி கும்பாபிஷேகம் பார்க்கறது எவ்வளோ விசேஷமோ இந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிறது, ஏன்னா அக்னியில் தான் எல்லா தேவர்களுக்கும் உணவுகள் அப்படிங்கிறது போகும். அந்த மாதிரி நிறைய 108 மூலிகைகளை கொண்டு அவ்வளோ பட்சணங்கள், பழங்கள் எல்லாமே அந்த நெருப்பில் வந்து இறைவனுக்கு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக விசேஷமாக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு ஹோமம் தான் இந்த சதச்சண்டி ஹோமம். கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க. வாய்ப்பு இல்லை, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம்னா அங்கே இருந்தே உங்கள் பேரை பதிவு பண்ணி அங்கே சங்கல்பம் எடுத்துகிட்டு உங்களால் இயன்றதை பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். சண்டித்தனம் அப்படின்னாவே பிடிவாதம்னு அர்த்தம். நம்மளுடைய வேண்டுதல்களை, கோரிக்கைகளை பிடிவாதமாக அந்த அம்பாள் வந்து நிறைவேற்றுவாள் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போய் பலனடைஞ்சதுனால தான் அதை உங்கள்கிட்டையும் நான் பதிவு பண்ணுறேன். கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. அந்த சண்டி ஹோமத்தில் பங்கெடுக்கிறவங்களுக்கு அந்த சண்டி கலசத்தை உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.